ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்றைக்கி நம்ம பைத்தான் மற்றும் GitHub Copilot ஃப்ரீ வெர்ஷனை வச்சு ஒரு ஏஐ கஸ்டமர் ஃபீட்பேக் அனலைசர் டூலை பில்ட் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் குயிக்காக பார்த்துக்கலாம். ஐ ஆம் ஹாப்பி வித் த ஒர்க் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறேன். அனலைஸ் சொல்கிறேன், பாசிட்டிவ் சொல்லிடுச்சு. ஐ ஆம் டிஸப்பாயிண்டட் வித் யோர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறேன். அனலைஸ் கொடுக்குறேன். செனிமே நெகட்டிவ் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒரு சிஎஸ்வியில் அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஒரு சாம்பிள் ரிவ்யூஸ் சிஎஸ்வி ஃபைலு இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை அனலைஸ் பண்ணி டோட்டலாக ஒரு எல்லா ரிவ்யூஸும் எவ்வளோ பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம ஸ்கோரோட சொல்லுது. அப்புறம் எத்தனை ப்ராசஸ் பண்ணிருக்கு, அதில் எவ்வளோ பாசிட்டிவ் எவ்வளோ நெகட்டிவ் அப்படின்னு காட்டுறது. இதை தான் நம்ம இப்போது பில்ட் பண்ண போகிறோம். வெல்கம் பேக். இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட ஏஐ டாப் 10 ப்ராஜெக்ட் சீரீஸில் செகண்ட் ப்ராஜெக்ட். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம வந்து ஒரு சிம்பிள் சாட்பாட் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஒருவேளை அதை பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நம்ம VS Code, GitHub Copilot இது ரெண்டுமே ஃப்ரீ தான். நீங்கள் வந்து எக்ஸ்பென்சிவாக எந்த ஒரு ஏஐ கோடிங் டூலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை. இந்த ஃப்ரீ வெர்ஷனை வச்சு நம்ம ஒரு ஏஐ சென்டிமெண்ட் ஃபீட்பேக் அனலைசர் வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வந்து கண்ணை மூடிட்டு இந்த GitHub Copilot கொடுத்து என்ன ஃபுல் கோடை பில்ட் பண்ணுன்னு சொல்லி நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம முதல்ல இந்த ப்ராஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபங்க்ஷனாலிட்டி பில்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஆன் டாப் ஆஃப் another ஃபங்க்ஷனாலிட்டி பில்ட் பண்ண போகிறோம். இந்த ஏஐ ஜெனரேட் பண்ணுற கோடில் இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ஒரு கோட் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் நாலேஜை இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம இப்போ டெமோவில் பார்க்கலாம். ஓகே, நான் வந்து இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து நான் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், கஸ்டமர் ஃபீட்பேக் அனலைசர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபோல்டரில் ஒரு பைத்தான் ஃபைல் app.py அப்படிங்கிற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் sample reviews.csv அப்படின்னு சொல்லிட்டு ஒரு CSV ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். பட் இப்போ அது பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து GitHub Copilotல லாகின் பண்ணியிருக்கேன். இங்கே app.py ஃபைல் நம்ம ஃபைல் வந்து அங்கே ரெஃபர் ஆகிருக்கு. திஸ் இஸ் ரெடி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ நம்ம புது ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல், நியூ டெர்மினல். நம்ம டெர்மினலில் ஒரு விர்ச்சுவல் என்வைரன்மெண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் விர்ச்சுவல் என்வைரன்மெண்ட் நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஓகே, விர்ச்சுவல் என்வைரன்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வேணுமோ எல்லா இன்ஸ்டாலேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதில் நம்ம Streamlit UIக்கு யூஸ் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் தேவையான ஏஐ மாடல்ஸ் புல் பண்ணுறதுக்கு. டார்ச் அப்படிங்கிறதும் வந்து ஹக்கிங் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து சென்டிமெண்ட் அனாலிசிஸ் மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு விஷயம். பாண்டாஸ்ங்கிறது நம்ம CSV ஃபைல் யூஸ் பண்ணலாம், அதுக்கு தேவையான. ஸோ இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம வந்து Copilot கிட்ட ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம கேட்கலாம். இதுதான் அந்த ப்ராம்ப்ட்டு. நான் இதில் சொல்கிறேன்னா ஐ வாண்ட் டு பில்ட் அ பிகினர் ஃப்ரெண்ட்லி ஏஐ கஸ்டம் ஃபீட்பேக் அனலைசர். என்னென்ன டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணுறோங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இட்ஸ் அனலைஸ் ஒன் கஸ்டமர் ரிவ்யூ, ப்ரெடிக்ட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ஷோ கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர், லேட்டர் ஷோ CSV அப்லோட் ஃபார் மல்டிபிள் ரிவ்யூ. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு ரிவ்யூ கொடுத்து அதை வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லலாம். முதல்ல வந்து ஃபுல் கோடு வேண்டாம், ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் மட்டும் கொடுன்னு தான் நான் கேட்க போகிறேன். ஓகே, இது நான் வந்து என்டர் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு. இதை நான் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணணும், விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்போட ஸ்கெலிட்டன் அதை க்ரியேட் பண்ணணும். அப்புறம் ரிவ்யூவிங் UI, அப்புறம் மாடல் இன்டெக்ரேஷன், ரிசல்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணுறது, அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து CSV ஃபைல் அப்லோட் பண்ணுறது, அப்புறம் டெஸ்டிங். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கான பிளான் ஆஸ் பர் ஏஐ. இதே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து முதல் வெர்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு நான் இந்த ஒரு ப்ராம்ப்டை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, கிரியேட் த ஃபஸ்ட் வெர்ஷன் ஆஃப் app.py. ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து Streamlit யூஸ் பண்ண, இந்த டைட்டில் இப்படி ஒன்று கொடுத்துரு, அப்புறம் ஒரு கஸ்டமர் ரிவ்யூ கொடுக்குறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்துரு, அப்புறம் ஒரு அனலைஸ் பட்டன் கிளிக் பண்ணால் தான் அனலைஸ் பண்ணணும். அப்புறம் ஹக்கிங் ஃபேஸ், ட்ரான்ஸ்ஃபார்மர், சென்டிமெண்ட் அனலைஸ் பைப்லைன் வந்து பயன்படுதுன்னு சொல்கிறோம். ஹக்கிங் ஃபேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வேலை தெரியலைன்னா அது வந்து இட்ஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஏஐ என்தூசியஸ். அதில் வந்து நிறையா மாடல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து ஒரு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பைப்லைன் க்ரியேட் பண்ணுற ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்புறம் சென்டிமெண்ட் லேபிள் எது வந்து குட்டா பேடான்னு சொல்லணும். கான்ஃபிடன்ஸ் ஸ்கோருங்கிறது எந்த அளவு கான்ஃபிடென்ட் இது குட்டுன்னு சொல்லுது அப்படிங்கிறது ஒரு ஸ்கோர் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஒரு வேளை அது வந்து ஸ்கோர் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது கொடுக்குற ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸ்கோர் கம்மியாக இருந்ததுன்னா மேபி அதில் வந்து இன்னும் நம்ம வந்து மேனுவலாக செக் பண்ண வேண்டியது இருக்கலாம்.
ஓகே, ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் CSV ஃபைல் அப்லோட் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண app.py வந்து ஓப்பன் பண்ணி அதை அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லுது. Then I created the first version of app.py and updated the to-dos. What I changed at a beginner friendly Streamlit. Okay. Locally with Streamlit run.app I can recommend text and read me next. Okay, fine. ஸோ நமக்கு இது க்ரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த கோடை வந்து நம்ம குயிக்காக ஒரு டைம் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து முக்கியமானதை வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் பைப்லைன் சென்டிமெண்ட் அனாலிசிஸ், இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுதுன்னா, இதுதான் நம்மகிட்ட ஹக்கிங் ஃபேஸில் இருக்கிற ரெடிமேட் ஒரு ஏஐ மாடலை புல் பண்ணுது. இந்த ஏஐ மாடல் வந்து எதில் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸில், அதாவது ஒரு வாக்கியத்தை கொடுத்தா அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிக்கிறதுல தனித்துவமான ஒரு ஹக்கிங் ஃபேஸ் மாடலை இது லோட் பண்ண உதவும். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ரெவ்யூ ஈக்குவல் டு இந்த லைன். இந்த லைனில் என்ன பண்ணுதுன்னா, நம்ம யூசர்ஸ் வந்து கஸ்டமர் ரிவ்யூ என்டர் பண்ணுறதுக்கான ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை உருவாக்க இது பயன்படுத்தப்படுது. அடுத்தது இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ். இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம ரிவ்யூவை அந்த NLP நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அந்த இதுக்கு அனுப்பி ரிசல்ட்டை வந்து கொடுக்குது. அது பாசிட்டிவானதா நெகட்டிவான ரிவ்யூ அப்படிங்கிற ரிசல்ட் கொண்டு வரதுக்கான லைன் இது. அந்த ஆன்சர் வந்து இந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னொன்று இங்கே கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஏஐ ப்ரெடிக்ட் பண்ண ரிசல்ட் எந்த அளவு சரியாக இருக்குது அப்படின்னு ஏஐ ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் கொடுக்கும். ஸ்கோர் அதிகமாக இருந்ததுன்னா ரிசல்ட் வந்து பக்கான அர்த்தம், ஸ்கோர் கம்மியாக இருந்தால் நம்ம மறுபடியும் செக் பண்ண வேணும் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த கோடை ரன் பண்ணலாம். நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே வந்து இதை ரன் பண்ணுறேன். Streamlit ரன் app.py அப்படிங்கிறத கொடுக்குறேன். Streamlit UI லோட் ஆகுது. ஓகே, வந்துருச்சு. நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் லோட் ஆயிடுச்சு. நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம். இங்கே ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துருக்கேன், அனலைஸ் கொடுக்குறேன். ஓகே, நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. இது வந்து உங்கள் நெட்வொர்க்கை பொறுத்து டைம் எடுக்கலாம். ஸோ பி பேஷண்ட். பட் நமக்கு வந்து அவுட்புட் சென்டிமெண்ட் பாசிட்டிவ், கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் 100% அப்படி இருந்துச்சு. கண்டிப்பாக இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது இந்த வாக்கியம் வந்து ரொம்ப பாசிட்டிவான வாக்கியம்னு. சரி, இப்போ ஒரு நெகட்டிவான ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம். மை ஆர்டர் இஸ் டிலேட் அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் நெவர் ரிப்ளைட். இப்போ இதை அனலைஸ் கொடுப்போம். சென்டிமெண்ட் நெகட்டிவ், கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் 100% நெகட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. ரொம்ப சேடாக இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம முக்கியமாக இன்னொன்று பண்ணணும். ஒருவேளை எந்த ரிவ்யூவுமே கொடுக்காம நான் பிளாங்காக அனலைஸ் பண்ணனா என்ன ஆகும்? ப்ளீஸ் என்டர் கஸ்டமர் ரிவ்யூ டு அனலைஸ். இது வந்து ஒரு டெஸ்டிங்கில் ஒரு செனாரியோ. இது நம்ம ஏஐ வந்து நம்ம கோபைலட் ஆல்ரெடி இதை ஹேண்டில் பண்ணிடுச்சு. பட் இன்கேஸ் நீங்கள் ஏஐ வந்து யூஸ் பண்ணுறா இருந்தாலுமே இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு செனாரியோ டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டி போகலாம். நம்ம CSV ஃபைல் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணோம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை இங்கே ஆட் பண்ணுறேன். ஆட் அ CSV அப்லோட் ஃபீச்சர் பிலோ த எக்ஸிஸ்டிங் சிங்கிள் ரிவ்யூ செக்ஷன். நம்ம இப்போ பண்ணது சிங்கிள் ரிவ்யூ செக்ஷன் தான். அது கீழே வந்து CSV ஃபைல் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் கேட்டிருக்கேன். CSV contains a column called review அப்படின்னு ஒரு காலம் இருக்குன்னு அசியூம் பண்ண சொல்லிட்டு, என்ன ரெக்யர்மெண்ட்னா அப்லோடிங் CSV ஃபைல் ஒன்லி, வேறு எந்த ஃபைலும் அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஃபைலை வந்து பாண்டாஸ் யூஸ் பண்ணி ரீட் பண்ணு, எம்டி ரிவ்யூஸ் இருந்தால் அதை இக்னோர் பண்ணிடு. அப்புறம் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் ஒவ்வொரு ரிவ்யூக்கும் ரன் பண்ணு. ஆட் சென்டிமெண்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் காலம், அந்த 2 காலமே ஆட் பண்ணு. டிஸ்பிளே த ரிசல்ட் இன் டேபிள்னு சொல்கிறேன். ஷோ டோட்டல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூ கவுண்ட். நம்ம டோட்டலுக்கு வந்து அதில் எத்தனை பாசிட்டிவ் எத்தனை நெகட்டிவ்னு ரிவ்யூ கவுண்ட் பண்ணணும். Do not remove the existing single review feature. அந்த சிங்கிள் ரிவ்யூ ஃபீச்சரும் இருக்கணும், கூட இந்த ஃபீச்சர் ஆட் ஆகணும்னு சொல்கிறேன். எக்ஸ்பிளைன் ஒன்லி த நியூ கோட் யூ ஆடட். ஒரு புதுசாக என்ன கோடு நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்போங்கிற மட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நான் இதை வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே, இட்ஸ் டன். ஸோ என்ன சொல்லியிருக்குன்னா, பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணி ஆடட் CSV செக்ஷன் அண்டர் த சிங்கிள் ரிவ்யூ, அதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் அப்லோட் டு CSV பண்ணியிருக்கு. ரீட்ஸ் அப்லோட் ஃபைல் வித் ஓகே, இந்த மெத்தட் CSV ஃபைல் ரீட் பண்ணுறதுக்கான மெத்தட் இது. அப்புறம் ரிவ்யூஸ் எல்லாம் நார்மலைஸ் பண்ணுது, பேட்ச் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணுது. அப்புறம் லேபிள் ஸ்கோர் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே இன்னும் டேட்டா ஃப்ரேம் வந்து டேபிள் ஃபார்மில் கேட்டோம்ல, அதுக்கு டோட்டல் கவுண்ட் ப்ராசஸ் பாசிட்டிவிட்டி எல்லாமே ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டுன்னு சொல்லுது. ஸோ CSV ஃபைலிங் அப்டேட் ஆகிருக்கணும். செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, வந்திருக்கு. இங்கெல்லாம் புது கோடெல்லாம் ஆட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம டெர்மினலில் போயிட்டு இங்கே வந்து Streamlit ரன் நான் பண்ணுறேன். ஸோ லோட் ஆகுது. ஓகே, லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து அனலைஸ் மல்டிபிள் ரிவ்யூஸ் ஃப்ரம் CSVன்னு ஒரு புது செக்ஷன் இருக்குது. அப்லோட் CSV ஒன்லி, மஸ்ட் கண்டெய்ன் அ காலம் நேம் ரிவ்யூ, அப்லோட் இதெல்லாம் இருக்குது. ஸோ மீன் வைல் நம்ம CSV ஃபைலில் நான் ஒரு டைம் காமிச்சிட்றேன். நான் ஏற்கனவே இந்த ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபைல்ஸு இதுக்கான இந்த கோடுக்கான லிங்க் எல்லாமே இந்த GitHub லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். VS கோடில்
இங்கே சாம்பிள் ரிவ்யூஸ் இந்த சிஎஸ்வி ஃபைலில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூன்னு ஒரு காலம் நேம் இருக்குது. ஸோ 20 ரிவ்யூஸ் இதில் இருக்குது. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம மறுபடியும் இங்கே போயிட்டு இதில் அப்லோட் கிளிக் பண்ணலாம். ஓகே, நம்ம இந்த கஸ்டமர் ஃபீட்பேக் அனலைசர் அதில் வந்து சாம்பிள் ரிவ்யூஸ் இங்கே இருக்குது. அதை வந்து ஓப்பன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து அனலைஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அப்லோட் பண்ணணுமே இதை அனலைஸ் பண்ணி சொல்லிடுச்சு. ஒவ்வொன்றையும் வந்து எது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் சொல்லியிருக்குது. அப்புறம் டோட்டல் ப்ராசஸ் 20, அதில் வந்து 9 பாசிட்டிவ் 11 நெகட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட்டாக சொல்லிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் ஏஐ டூல். இது வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்டுக்கு அலைன் ஆகும். ஏன்னா நிறைய நிறுவனங்கள் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸ், சப்போர்ட் டிக்கெட்ஸ், சோஷியல் மீடியா ஃபீட்பேக், கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் இதையெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஏஐ பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து அந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் ரியல் வேர்ல்ட் செனாரியோஸ்க்கெல்லாம் ஈஸியாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ நம்ம வந்து ப்ராஜெக்ட் நம்பர் 2 முடிச்சிட்டோம். இந்த ப்ராஜெக்ட் நம்ம டெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணோம். நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் நம்பர் 3ல் இமேஜை அனலைஸ் பண்ண போகிறோம். ஒரு ஏஐ இமேஜ் கிளாசிஃபையர் பில்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேறு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன்ட். நம்ம ப்ராஜெக்ட் 3ல் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அனிதன் கார்த்திக் சைனிங் ஆஃப். பை. நீங்கள் ஏஐ துறையில் வேலை செய்யணும், மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமுள்ளவராக இருந்தாலோ, இல்லை வந்து ப்ரோக்ராமிங் துறைக்கு போகணும், ஆனால் எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தாலோ, உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா பைத்தான் தான். மேலும் இந்த பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுத்துறதுக்கு பெரிதளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பைத்தானை தமிழில் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜே இல்லைனாலுமே ஈஸியாக புரிஞ்சுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ். இது முழுக்க தமிழில் இருக்க போது பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி அடித்தளத்திலிருந்து நாங்கள் அதில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும்போது பைத்தானோட ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அந்த கோர்ஸோட முடிவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அது முடிக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிங்கன்னா அதற்கு உதவும் விதத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸையும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங்னு ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு மெஷின் லேர்னிங் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்தணும், என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 7 வெவ்வேறு விதமான மெஷின் லேர்னிங் மாடல்ஸை 7 வெவ்வேறு விதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி கோடு பண்ணி உருவாக்கி காமிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் டீட்டெயிலாக நாங்கள் கோடு பண்ண நாங்கள் தமிழில் சொல்லிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பேரலல் நீங்கள் கோடு பண்ணி பார்த்துக்கலாம். அந்த விதத்தில் எளிமையான முறையில் தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. நீங்கள் மெஷின் லேர்னிங் புதுசு மெஷின் லேர்னிங் என்னென்ன தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் வெர்ஷனான அந்த டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் ஏஐ இதை பற்றி நாங்கள் அந்த கோர்ஸில் கவர் பண்ணல. பட் அது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும். அது வந்த உடனே அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். 2 கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸையுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதை தனித்தனியாக வாங்குறத விட எங்களோட வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு 2 கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த 2 கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறது காட்டிலையுமே மலிவான விலையில் கிடைக்கும். இது அனைத்துக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங்கில் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.